நாம் பார்க்கிறோம். எந்த மனிதனும் எதற்காக பிடிக்கப்பட்டானோ, எதற்காக அழைக்கப்பட்டானோ அந்த வேலையை பூர்ணமாக இந்த பூமியிலே செய்து முடிப்பதற்கு தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளி இருக்கிறார். யோவான் ஸ்நானகனுக்கு எலியாவுடைய ஆவியையும் எலியாவுடைய பெலனை கொடுத்திருக்கிறார். ஆனா நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு அருளி, அவர் பெலனை நமக்கு அருளி இந்த கனமான ஊழியத்தை செய்யத்தக்கதான தானியை கொடுத்து அவர் செய்ய. ஊழியங்களிலே பல விதங்கள் உண்டு. யோவான் ஸ்நானம் கொடுத்த ஊழியம் நமக்கு ஊழியர்களுக்கு பல விதமான புதிய ஏற்பாட்டின் சபையில 5 விதமான ஊழியங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஒன்று சுவிசேஷ ஊழியம், மற்றொன்று போதகம் பண்ணுகிற ஊழியம், மற்றது சபையை மக்களை மேய்க்கிறதான ஊழியம், அடுத்தது தீர்க்கதரிசி என்ற ஊழியம், அடுத்து அப்போஸ்தலர் என்ற ஊழியம்.